வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், பிரவீன் ஸ்பீக்ஸ் அண்ட் கிரிக்கார்த்தி ஆன் போர்ட். ஓகே, இதுவரையும் இந்த லீக்ல டிஃபீட்டே ஆகாத பஞ்சாப் அடிக்கிறதுக்கு ஆர்சிபி தான் வரணும்னாங்க. ஆர்சிபி எல்லாம் வேணாம், ஆர்சிபியவே அடிச்ச ஒரு டீம் ஆர்ஆர் நாங்க வருவோம்டா. அவர் என்ன ப்ரோ, 2 பேர் பஞ்சாப் ஜெர்சி போட்டிருக்கீங்க, அந்த சீன்ல இன்னைக்கு இங்க இல்ல, ஆர்ஆர் தான் இன்னைக்கு. ஓகே, ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொல்லிடலாம். மனசுக்கு ஆர்ஆர் தான் ஜெயிக்கணும்னு தோணுன்னு சொன்னிச்சு, ஜெயிச்சாச்சு. கோசிக் பாயிண்ட் எனக்கு வந்துருச்சு ப்ரெடிக்ஷன்ல. ரொம்ப சந்தோஷம். சொன்ன ஆர்சிபி அடிச்ச ஒரு டீம் அப்படின்னா, ஆர்சிபி அடிச்ச ஒரு டீம்னா ஆர்சிபி கிட்ட அடி வாங்கின பல டீம் கூட தோத்த ஒரு டீம். அண்ட் நியூ ஆண்டை ஸ்லேயர்ஸ் இன் டவுன். சிஎஸ்கே அடிச்சிட்டாங்க, எம்ஐ அடிச்சிட்டாங்க. ஆர்சிபி நாங்க ஆண்டைலாம் கிடையாது, ஆனா 2 சீசனா ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ தேர்த்தி ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆர்சிபியும் அடிச்சிட்டாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 2 சீசனா அவங்களும் ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ். இந்த சீசன் வந்து அன்டிஃபீட்டடா இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களையும் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து செம்மையா விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் மொக்கையா டீம்ஸ், இப்போ எஸ்ஆர்ஹெச் வின்னிங் காம்பினேஷன்ல, எஸ்ஆர்ஹெச் அந்த காம்பினேஷன் ட்ரை பண்றோம், அவங்கள்ட்ட தோத்தாங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தாட்ட தோத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்க டீம்கிட்ட தோத்துறாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்க டீம்கிட்ட கம்ஃபர்டபுளா அடிச்சு தூக்குறாங்க. ஸோ வெல் டிசர்வ் விக்டரி ஃபார் ஆர்ஆர். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ், நான் திருப்பி சொல்றதுதான், வின்னிங் காம்பினேஷனை மாத்தாதீங்க. நல்லா போயிட்டு இருக்கல, எதுக்கு வின்னிங் காம்பினேஷனை மாத்துறீங்கன்னு இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அதை பண்ணாங்க. பிரசாந்த் கிங் கேட்ச விடுறாருங்கிறதுக்காக ஸ்ரேயான்ஸ் அய்யர் எடுத்துட்டு வந்தது எனக்கு எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல ஃபர்ஸ்ட். அண்ட் அவங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துட்டு இருந்த ஜேவியர் பார்ட்டை உட்கார வச்சுட்டு ஃபெர்கூசனை கொண்டு வந்தது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ மேட்ச் சேஞ்சிங் மொமெண்ட், ஃபெர்கூசன்ஸோட ஓவர் வந்து ரொம்பவே குரூஷியலா இருந்துச்சு இந்த மேட்ச்ல. ராஜஸ்தான் அதை கேபிட்டலைஸ் பண்ணி கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. அந்த அதர் ஹேண்ட் ஆர்ஆர் வந்து முக்கியமான கால்ஸ் எடுத்தாங்க. அவங்க வின்னிங் காம்பினேஷன் செட் பண்றதுக்காக முக்கியமான சில கால்ஸ் எடுத்தாங்க. அது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒர்க்கா இருக்கு. ஃபுல்லி டிசர்வ்டு. ஒன் மோர் திங், இதே மாதிரி இப்போ பஞ்சாப் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 வாட்டி தான் டிஃபீட் ஆயிருக்காங்க. 5 வாட்டி இன்னையோட சேர்த்து. அதுல 3 ஆர்சிபி கூட, 2 ஆர்ஆர் கூட. ஸோ நம்ம தான் அவங்களை அடிச்சது, நம்ம மட்டும்தான், டிவி எவனும் அடிக்கல. அதுவும் நம்ம யூஎஸ்க்கு தெரிஞ்சுக்கிறேன். ஆர்சிபி ஆர்ஆர் பீட் பண்றப்ப கூட ஓகே, ஆர்சிபி அந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொதப்பினாங்க, திரும்ப கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிக்கிறப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு இந்த ஆர்ஆர் அங்க மேட்ச்ல இல்லாத மாதிரி தெரியல, ஃபுல்லாவே ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்னமோ இத்தனை மேட்ச் ஜெயிச்சுட்டு, அதுவும் போன மேட்ச் ஒரு வெறித்தனமான சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ பஞ்சாப் வந்து ஒரு அன்எவிட்டபிளா இருந்தாங்க. சரி, எங்க ஆர்ஆர் வேற ஒரு பக்கம் அடி வாங்கிட்டே வர்றாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே டாமினேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பஞ்சாப். இங்க சான்ஸே கொடுக்கல, அவங்க முடிஞ்ச அளவுக்கு பேட்டிங்ல பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவுல கொஞ்சம் அந்த மிடில் ஓவர்ஸ் ஆர்ஆர் நல்லா பண்ணிருந்தாங்க. திரும்ப எண்ட்ல வந்து ஸ்டானிஸ் ஒரு நல்ல பினிஷ் கொடுத்து ஒரு நல்ல டார்கெட் தான் போட்டிருந்தாங்க. அங்க இருந்து ஒரு கஷ்டமாவது போகும்னு பார்த்தேன். இன்னைக்கு இவங்க சைட்ல விடவே இல்லை. வைபவ் சூரியவன்சி மேட்ச் லைக் தொடர்ந்து இந்த ஸ்டார்டிங்ல பவுலர்ஸ் செட்டிலாவே விட மாட்டாரு. நீ யாரா வேணாலும் அந்த ஓப்பனிங் பவுலர்ஸ மதிக்கிறதே இல்ல. ஒரே ஒரு அட்டி பிரஃபுல் இங்கே அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் அந்த சீன் இல்ல, அடுத்த மேட்சை முடிச்சு விட்டாரு அவரு. எனக்கு தெரிஞ்ச இந்த மெயின் அவங்க ஆர்ஆர் வந்து எல்லா மேட்சும் உள்ள இருக்காங்கன்னா அது எவ்வளவு சீக்கிரம் வந்து வைபவ் சூரியவன்சியும் ஜெய்ஸ்வால் அந்த பவுலர்ஸ் செட்டில் ஆகவே விடாம ஸ்டார்டிங்ல இந்த 6 ஓவருக்கு 80-100 எடுத்துட்டு வராங்கல்ல, அதுதான் ஆர்ஆரோட சக்சஸ்க்கு வந்து கண்டிப்பா எல்லா மேட்ச் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு. அவங்களோட லோயர் மிடில் ஆர்டர் வந்து இது வரைக்கும் டெஸ்டே ஆகல. ஏன்னா இப்போ ஒரு 50 பால்ஸ் 24 பால்ஸுக்கு 50 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையை அவங்க டெஸ்ட் பண்ணல. இல்ல கடைசி வந்து ஸ்கோர் செட் பண்றதுக்கும் வந்துட்டு அவங்க பெருசா இது வரைக்கும் அந்த லோயர் மிடில் ஆர்டர் டெஸ்டே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ஸ்டாயினிஸ் வந்து ஒரு 22 பால் 60 வந்து வேற மாதிரியான நாக்கு. லைக் அந்த ஸ்கோர் கூட இல்லைன்னா கொஞ்சம் ஊதிட்டு போயிருப்பானுங்க தான் ஆர்ஆர். ப்ரோ ஊதிட்டு போயிருப்பாங்கன்னு தானே சொன்னீங்க? என்ன கேட்டுச்சு ப்ரோ? தப்பா எதுவும் கேட்கல. கரெக்டா தான் கேட்டுச்சு. நீங்க போங்க. அவரு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பிரப்சிம்ரன் கம்பேரிட்டிவ்லி அவரோட இது வரைக்கும் நடந்த இன்னிங்ஸோட இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோனாக்கா தெரிஞ்சு. லைக்
அவரு பிரயான் சாரியா நீ யாரு போட்டாலும் அடிப்பேன்னு சொல்லி ஆடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பிரபுசிம்ரன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஆல்சோ ஸ்ரேயாஸ் ஐயரையும் கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்களை சுத்தி ஆடினவங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தனால நல்ல ஸ்கோரு. கடைசி இந்த ஸ்டாயினிஸோட நாக்கு வேற மாதிரியே நாக்கு, அதனாலதான் அவங்களால இவ்வளவு ரன் செட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆர்ஆரோட பவுலிங் எடுத்துக்கிட்டா லைக் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு வந்து இவங்க 2 பேரும் சூப்பரா அட்டாக் பண்ணாங்கன்னு தோணுச்சு ப்ரோ. யாருமே ஃப்ரீயா அவங்க எப்பயுமே ஆடுற அளவுக்கு அந்த இன்னிங்ஸ் ஆடவே விடல, சூப்பராகவே அட்டாக் பண்ணாங்க. பட் நீங்க ஸ்டார்டிங்ல பிரியான் சேரியார் போன பவுண்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஜென்யூன் எட்ஜ் மாதிரியே தெரியாது. பட் மேபி அவர் அந்த ஃபர்ஸ்ட்லி பிளே 2 பவுண்டரி போச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அவர் அவுட் ஆன பாலுமே 3 பால் வந்து நல்ல ஷார்ட் பாலா மண்டைக்கு போட்டுட்டு கடைசி ஒரு பால் ஸ்டார்ட்ல தூக்கி போட்டாரு. அவர் மிஸ்டைம் பண்ணிட்டாரு, நல்ல கொடையாயிருச்சு அந்த பால். ஸோ ஆர்ஆரோட பவுலிங்குமே இன்னைக்கு இனிஷியலா சூப்பரா போட்டாங்க. லைக் அவங்க போட்டதுக்கு அந்த ஈல்டு அவங்களுக்கு கிடைக்கல இனிஷியல் ஓவர்ஸ்லன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு சீசன்ல ஆக்சுவலா 2 மேட்ச் தான் வந்து அவங்க டோட்டல் செட் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச்மே பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஃபெயிலியர். ஆனா சேசிங்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பிளேயரா தெரியுது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை சீக்கிரம் தூக்கணும், அவரோட பேட்ல இருந்து அவ்வளவு ரன்ஸ் வரக்கூடாதுன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டு பார்த்தாலே கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜட்ஜ் பண்ணல, பட் இந்த சீசன்ல அப்படிதான் நடந்துட்டு வருது. சேசிங்ல கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், அன்பீட்டனா இருந்து மேட்சை முடிச்சு கொடுக்குறாரு, அந்த மாதிரி ஆடுறாரு. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் ஆக்சுவலா. இன்னைக்கு ஆர்ஆர் சூஸ் டு ஃபீல்ட்ன்றப்பே எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது, அடிச்சிருவாங்க. நடுவில் தான் கொஞ்சம் போச்சு. இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சேசிங் அப்ப அவங்க ஒரு கியர்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வர்றவங்க எல்லாருமே அதே கியர்ல மெயின்டைன் ஆகிட்டே இருப்பாங்க. நீ விக்கெட் விடாம போனா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ கூப்பர் காலனி அடிச்சிருப்பாரு, அந்த மாதிரி வரவங்க எல்லாம் அதே கியர்ல மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸ்ட்ரைக்கர் செகண்ட் ஃபிடலுங்கிற வார்த்தைக்கே பேச்சு கிடையாது அவங்களுக்கு, அதே கிடையாது அவங்கள்ட்ட. இன்னைக்கு அந்த ஃபார்மால இருந்து மிஸ் ஆகினதாலதான் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் தோத்தாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணும். அவங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருந்த ஒரு ஃபார்ம்ல இன்னைக்கு பிச் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு அதுக்கெல்லாம் நான் போல. பட் அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. என்ன ஸ்கோர் செட் பண்றதுங்கிற ஒரு டைலமால மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு பர்சனலா பிலீவ் ஆகுது. அதனாலதான் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சு. ஆர்ஆர் பவுலிங் இன்னைக்கு பிஷ்னாய்க்கு எதுவும் இன்ஜூரியா இல்ல வாண்டடா டிராப் பண்ணிட்டாங்களா? இல்ல இம்பாக்ட்ல எல்லாம் இருந்தாரு, உள்ள கொண்டு வரல, வாண்டடா தான் டிராப் பண்ண மாதிரி தெரியுது. பட் அவர் பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு புவர்லாம் இல்ல. டெல்லி டீம் இன்னைக்கு இந்த 2 டீம்லயும் பவுலிங்ல சேஞ்சஸ் நடந்தது. இது எல்லாமே எதோட இம்பாக்ட்னா அந்த சாட்டர்டே மேட்ச் இருக்குல்ல, அதோட இம்பாக்ட் தான். அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா பேட்டிங் ட்ராக், அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி இன்னைக்கு மெயின் பவுலர்ஸ் வந்து 2 டீமுமே டிராப் பண்ணாங்க. நீ சொல்ற மாதிரி பார்ட்லெட்லாம் வந்து நல்லா போட்டாரு, இந்த டோர்னமெண்ட் ஸ்டாப்ல எல்லாம் சூப்பரா போட்டாரு. பிளஸ் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாருன்றப்ப அவரை டிராப் பண்ணிட்டு ஃபர்கூசன் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. அவருமே வந்து அவரை உள்ள கொண்டு வந்ததும் ஒரு பேட் கால் தான் என்ன பொறுத்தவரை. இன்னைக்கு நல்லா போட்டார் ஆக்சுவலா அந்த 17th ஓவர்லாம். பட் இருந்தாலும் பார்ட்லெட்டுக்கே போயிருக்கலாம். அந்த ஒரு பேட்டிங் ட்ராக் வச்சு ஜட்ஜ் பண்ணி டிராப் பண்ணிட்டாங்கல்ல, அது ஒண்ணு. அதேதான் பிஸ்னாயும் ஆக்சுவலா அந்த சாட்டர்டே அன்னைக்கு அடி வாங்கினதுதான் இன்னைக்கு இம்பாக்ட். ஹிட்மேர் டிராப் பண்ணதெல்லாம் எஸ் அக்செப்டபிள். அவர் வந்து ஃபீல்டு மிஸ்டேக் பண்றாரு, அந்த ரிக்ரெட்டே இல்லாத மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாரு, பேட்டிங்ல சுத்தமா படல. இந்த ராஜஸ்தானுக்கு வேர்ல்டு கப்ல சூப்பரா இருந்தாரு, இங்க ராஜஸ்தானுக்கு சுத்தமா படல. இந்த பொசிஷன் வந்து அவருக்கு செட் ஆகல. அந்த கால்லாம் நல்லா இருந்துச்சு. பட் பிஷ்னாய் டிராப் பண்ணது வந்து எனக்குமே பெருசா அந்த இடத்துல ஒப்பீனியன்ல. அப்புறம் தேஷ்பாண்டேவன் டிராப் பண்ணிட்டாங்க. ப்ரோ ஃபெர்கூசன் வந்துட்டு இந்த ஸ்குவாட் அசம்பிள் பண்ணும்போதே ஃபெர்கூசன் தான் ஸ்டார்டர். அவர் வந்து இனிஷியலா மேட்சஸ்ல அவைலபிளா இல்லாதனால பார்ட்லெட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஒன்ஸ் அவைலபிள் ஆனதுமே அவங்க டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே வந்து ஃபெர்கூசனை கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் மேட்சே வந்துட்டாரு, பட் லாஸ்ட் மேட்சே இதுல ஐ மீன் பெஞ்ச்ல உட்காந்துருந்தாரு. இந்த மேட்ச் ஸ்ட்ரைட்டாவே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் பார்ட்லெட்டா ஃபெர்கூசனா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த இதுல வின்னிங் காம்பினேஷன் போயிட்டு இருக்கிறது பார்ட்லெட் தான். பட் 2 பிளேயர்ல ஒரு ஆள் நான் சூஸ் பண்ணணும்னா ஃபெர்கூசன் தான் ஐடியலா ஸ்டார்ட் பண்ணுவேன். இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த டிசிஷன் அவங்களும் எடுத்திருக்காங்க. ஏன்னா டெத்ல வந்து உண்மையிலே ஃபெர்கூசன் சூப்பராகவே போடக்கூடியாரு. இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கே ஆன்சர் டெத்ல அடி வாங்குறாரு, அர்ஷதீப் சிங் டெத்ல அடி வாங்குறாருன்றப்போ ஃபெர்கூசன் தான் டெத்ல ஓரளவுக்கு இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயரு. அதுக்காண்டி ஃபெர்கூசனை கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையில நல்ல டிசிஷன் தான். பட் நீங்க சொல்றது அக்செப்டபிள் தான். ஏன்னா பார்ட்லெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு அவர் எடுத்துட்டு இந்த இடத்துல கொண்டு வரணும், அது இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபெர்கூசனை தான் கோயிங் ஃபார்வர்டு யூஸ் பண்ண போறாங்கன்னு தோணுது. 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அவர் தான் பெட்டர் பவுலரா எனக்கு தெரியுறாரு. யஸ்ராஜ் புஞ்சா பத்தி பேசி அவங்க இன்னைக்கு அவர் ரொம்பவே நல்லா போட்டாரு ஆக்சுவலி. கடைசியில கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ண அந்த மிடில் ஓவர்ஸ் எல்லாம் சூப்பராகவே போட்டாரு. அதுவும் ஸ்ரேயஸ் மாதிரி ஆளுக்கெல்லாம் பவுலிங் போடுறது ஆஸ் அ ஸ்பின்னர்லாம் ரொம்ப டஃப்பான ஜாப் ஆக்சுவலி. அந்த ஜாப் வந்து இந்த மேட்ச்ல அவர் எடுத்தாரு கையில. ஸோ வந்து கிரெடிட்ஸ் டு யஸ்ராஜ் புஞ்சா. அண்ட் அப்படியே நம்ம ராஜஸ்தானோட பேட்டிங் சைடு போயிருவோமா? ராஜஸ்தானோட பேட்டிங் சைடு போனோம்னா நியூ சிக்ஸர் டூபே இன் டவுன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். சுபம் டூபே அப்படின்ட்டு ஒருத்தரை இறக்கி விட்டாங்க. சரியான காம்பினேஷன். அதான் ராஜஸ்தான் பேட்டிங்ல நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, ஹெட்மயரை நம்பர் 3 அனுப்புங்க, இல்ல நம்பர் 4 அனுப்புங்க.
அதை அனுப்ப முடியலையா, டிராப் பண்றது இஸ் அ பெட்டர் டிசிஷன். ஏன்னா அவருக்கு அந்த பொசிஷன் கீழே டவுன் த ஆர்டர் செட் ஆகல, எங்கேயுமே ஒரு ரன் அடிக்கல. போன சீசனும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரன் அடிக்கலங்கிறப்ப அதுக்கான ஒரு பிளேயர் இன்டர்நேஷனலே அதே ரோல் எடுத்து விளாடுற ஒரு ஷானக்கா ஒரு மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்து இங்க ஆடுறது இஸ் அ பெட்டர் டிசிஷன். அவர் வேர்ல்ட் கப்ல அந்த கடைசி மேட்ச்ல எப்படி அடிச்சாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஹி ஹேஸ் தட் எபிலிட்டி டு ஸ்கோர் ரன்ஸ் இன் த பேக் எண்ட். ஸோ அவரை கொண்டு வந்தது ஒரு செமையான டிசிஷன். ஸோ அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு ராஜஸ்தானுக்கு பெரிய கிரெடிட். இன்னைக்கு ராஜஸ்தான் பேட்டிங் பத்தி பேசும்போது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான், துருஜுரல் தவிர. துருஜுரல் வந்து ரொம்பவே தடவுன்னு தடவிட்டாரு இன்னைக்கு. ஆக்சுவலா அது ஃபேக்ட். ஏன்னா அவர் அவுட் ஆன டெலிவரியும் பார்த்தோன்னா ஒரு மட்டமான டெலிவரி. செகல் வந்து நல்ல ஆசையை காட்டி முடிச்சு விட்டாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பராக்கும் ட்ரை பண்ணாரு, பராக் ஏதோ தப்பிச்சுக்கிட்டான். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து துருஜுரல் அவர் எல்லா மேட்ச்லயும் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் அடிக்கிறேன்றது போறாருல, அது இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கோர் மேட்சுக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செட் ஆகும், ஒரு 180 மாதிரி டோட்டல் செட் ஆகும். இதுல இன்னும் கொஞ்சம் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணா போதும். நான் 4-6 எல்லாம் கேட்கல, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாலே போதும். ஈஸியா மேட்சை தூக்கி அவங்க கையில கொடுக்குற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஏதாவது பண்றான்னு கரெக்டா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, ரொம்ப நல்லா கரெக்டான டைமிங்ல நடந்தது. அப்புறம் நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாவே சுபம் துபேக்கு கிரெடிட்ஸ் கொடுத்த. ஆனா டோனோவன் ஃபெரேரா வந்து ஒரு சாலிடான ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், ஒரு பினிஷர் மாதிரி இந்த ஆர்ஆருக்கு இந்த வருஷம் செமையா பிளே பண்ணிட்டு வராரு. பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 200 ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லா மேட்சும் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 160 to 180 ஸ்ட்ரைக் ரேட்ல மேட்சை நல்லா டீசென்டான ஒரு ஸ்கோருக்கு ஆர்ஆர் தூக்கிட்டு வராரு. இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் வீக்னஸ் இருக்கும்போது, பராக்லாம் வந்து ஃபார்ம்ல இல்லைன்றப்ப, ஹிட்மேரும் ஃபார்ம்ல இல்லைன்றப்ப இவரு ஸ்டெடியா கொஞ்சம் ஆடி கொடுக்குறாருன்றது ஒரு நல்ல சைன் ஆர்ஆருக்கு. இன்னைக்கு பராக நம்ம எல்லா மேட்சும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், ஸ்கோரே வரலன்னு. இன்னைக்கு மேட்சுக்கு அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல டைம் எடுக்காம வந்தது, பவுண்டரிஸ் கிளியர் பண்ணது வந்து ஒரு செம நாக்கு. ஏன்னா செகல் ஒரு 6 அடிப்பாரு, அது சூப்பரா இருந்துச்சு. ரிவர்ஸ் ஃபுட்லயே வந்து 2 4 அடிப்பாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நோ லுக் ஷாட் ட்ரை பண்ணல, அது வரையும் ரொம்ப சந்தோஷம். அதுல விக்கெட் ஆகாம வேற மாதிரி அவுட் ஆனார்ல, அது வரையும் ரொம்ப சந்தோஷம். ஓவராலா எனக்கு இதுதான் இன்னைக்கு ஆர்ஆர் பேட்டிங்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. எப்பயுமே வந்து அந்த ரெக்வயர் ரன் ரேட்டை கரெக்டா கிளிக் பண்ணிட்டே வந்தாங்க ஃப்ரம் த ஸ்டார்ட். பவர் பிளேல எப்பயும் போல பிளாஸ்ட் தான். காம்பவுண்ட் வீக் குழந்தை, அந்த குழந்தை எப்பயும் போல சம்பவம் பண்ணிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கீப் அப் பண்றது மட்டும்தான் வேலையா இருந்தது ஆர்ஆருக்கு. அதை சூப்பரா பண்ணாங்க. துருஜுரல் தவிர மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைன் தான். துருஜுரலும் நம்ம ரொம்ப ஆஷா இருக்கவனா, அந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம தெரியல தேவைதான். இன்னைக்கு கிளிக் ஆகல, அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரையும் இருக்கவனா தான். பட் இன்னைக்கு மேட்ச்ல அவர் இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருந்தாருன்னா உங்களை சோழியை முடிச்சு மண்ணில் போட்டு புகைச்சிருப்பானுங்க. அதுக்காகவே நான் சொல்றேன், துருஜுரல் வந்து 20 balls 40-50 நான் எதிர்பார்க்கல. 20 balls 27-30 அடிச்சிருந்தா டீசென்டான நாக்கா இருந்திருக்கும். அகைன் நான் வந்து ஜெய்ஸ்வாலை பத்தி மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் வந்து சூரியவன்ஷி பத்தி பேசி எனக்கு அடுத்தே போயிருச்சு. இதுக்கு மேல நான் சூரியவன்ஷியை பாராட்டவும் எதுவும் இல்லை, பேசணும். அது ஒரு கியர்ல போயிட்டு இருக்கு காம்பவுண்ட் வீக் வந்து, அது போயிட்டே இருக்கட்டும். நான் வந்து ஜெய்ஸ்வால் பத்தி பேசுறப்ப நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த 25 ball 50. நான் ஜெய்ஸ்வால்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, எனக்கு அந்த ஒரு 40 ball 70, ஒரு 40 ball 80, ஒரு பிக் 100 அடிச்சு இந்த மேட்சை கொண்டு போய் வின் பண்ணி கொடுக்குற ஜெய்ஸ்வாலை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்த்திக் பட்டேல் ஸ்டைல் ஆடுறது ஓகே தான், பிரப்சிம்ரன் சிங் அந்த ஸ்டைல் தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் இந்த சீசன் அவர் எப்படி ஆடுறாருன்னு நம்ம பார்த்துட்டோம். நான் ஒரு ஜெய்ஸ்வால் ஃபேனா, எனக்கு ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப பிடிச்ச பிளேயரு. ஒரு ஜெய்ஸ்வால் ஃபேனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த பெரிய 100 அடிச்சு அந்த டீமை வந்து வின்னிங் லைனை தாண்டி கொண்டு போற அந்த மெச்சூரிட்டியான நாக் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு 2-3 சீசனா பார்த்துட்டோம், ஜெய்ஸ்வால் வந்து கான்ஸ்டன்டா இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருக்காருங்கும் போது அந்த மெச்சூர்டான ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரியோ இல்ல பிரியான்சாரியா கூட 100 அடிச்சு அந்த சீசன் இஷான் கிஷான் அடிக்கிறாருங்கும் போது அந்த மாதிரி ஒரு பெரிய நாக்கு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சூரியவன்ஷியும் அடிச்சிட்டாரு. எனக்கு ஜெய்ஸ்வால்ட்ட இருந்து நான் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். நத்திங் டேக்கிங் கிரெடிட்ஸ் அவே ஃப்ரம் ஹிம். கேம் இன்னொரு லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். இப்படியே ஆடிட்டு இருந்தா ஆள் காணாம போயிடுவாரு. ஏன்னா அவரை பத்தி அதிகமா பேசவே பட மாட்டேங்க பேரு. இப்படியே 50-50 அடிச்சுட்டு இருந்தா சலிச்சுன்னு அவனும் கண்டுக்க மாட்டாங்க. 50 எப்படியே அடிப்பாரு, அதுக்கு மேல அடிக்கணும்ல, அப்பதான் தெரியும். ஓகே, பிரவீன் ப்ரோ ரொம்ப நேரமா அதை சொல்லி கம்ப்ளீட்லி அக்ரி ப்ரோ, நீங்க சொன்னதுதான். ஏன்னா 2 பேரும் சிமிலர் சார்ட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறப்போ, இப்போ வைபவ் சூரியவன்ஷி ஆடுறது வந்து இவரை விட டபுள் தி 2 பேரும் அதிரடியான கிரிக்கெட் தான். ஆனா அவர் அடிக்கிறது வந்து 6ல தான் ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படின்றப்போ அவர் வந்து அவரே ஒரு மேட்ச் அடிச்சிட்டாரு. இப்போ ஜெய்ஸ்வால் வந்து இவர்கிட்ட இருந்து தனியா தெரியணும்னா, இன்னைக்கு காமெண்ட்ரியில பேசுறப்போ என்ன சொல்றாங்க, இவரோட இன்னிங்ஸ் வந்து அவரை மறைச்சிருது அப்படின்றது வந்து காமனா பேசிட்டு இருக்கோம். அப்ப ஜெய்ஸ்வால் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ராஜஸ்தான்ல இன்னும் இவரோட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அப்படின்றப்போ ஒரு மேட்சோ 2 மேட்சோ அந்த ஃபுல்லாவே அவர் முடிச்சுட்டு நீங்க 50ல முடிச்சது இன்னும் கொஞ்சம் மேட்ச் எண்டு வரைக்கும் இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிந்தா, அந்த மாதிரி டைம்ல தான் அவரை வந்து
என்னதான் ஒரு அதிரடியான கிரிக்கெட் ஆடினாலுமே அவரை வந்து இன்னும் ஒயிட் பாலுக்கு கன்சிடர் பண்ணல, இன்னும் டெஸ்ட் பிளேயரா மட்டும்தான் வச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த இதுல வந்து இப்போ வைபவ் சூரியவன்ஷி T20 எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கப்போ ஜெய்ஸ்வால்லாம் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா ஜஸ்டிஸாவும் இருக்காது. ஏன்னா இந்த 2 சீசன்ல நல்லா பண்ணிட்டு எப்படியா இருந்தாலும் யாருக்கா ஒருத்தவங்க போவோம் அப்படின்றப்போ நம்மள ஜெய்ஸ்வாலை யாருமே ஹேட் பண்றதுக்கு ஆளே இருக்காது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் ஜெய்ஸ்வால் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா ஆடினாருன்னா ஃபியூச்சருக்கு வந்து கேப்டனா அவருக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு அந்த டீம்ல. இன்னொரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது சொதப்புறாங்க இல்ல யாராவது ஒருத்தவங்க வெளில போறாங்க இல்ல ரியான் பராக விடுறாங்கன்னா ஜெய்ஸ்வாலை கண்டிப்பா ரீடைன் பண்ணி கேப்டன்சி தரதுக்குலாம் சான்ஸ் இருக்கு. அதுக்கு அவர் தான் இன்னும் கொஞ்சம் இந்த மெச்சூரிட்டி பில்ட் பண்ணிக்கணும். அவரால் அதிரடியா டெலிவர் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரியும். பட் அது கூட வந்து இன்னும் ஒரு ஸ்டடியான இன்னிங்ஸ் ஆடி இன்னும் கொஞ்சம் மேட்ச் எடுத்துட்டு போய் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு வளர்த்துக்கிட்டா வந்து அது இன்டர்நேஷனலுக்குமே அவர் எப்படி இந்தியாவுக்குமே ஆடுறதுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட் இதுல என்னன்னா அவங்க ஆர்ஆர் வந்து ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்க பாத்தீங்களா. ஸ்டார்டிங்ல இருந்தே ஓவர்ஸ் விட 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவே தான் இருந்தது. விக்கெட் விழுந்தாலுமே நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு இவன் அவுட் ஆன உடனே சூரியவன்ஷி அவுட் ஆன உடனே முடிஞ்சிச்சுரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச் த்ரூ ஜுரேல் வந்து லைக் ரொம்ப ஃபயர் இன்னிங்ஸ் ஆனது வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா மட்டும் தான் ஈஸியா போட்டு அடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறாரு. அதுவும் நீங்க சேஸ் பண்றப்போ உங்க பால் நம்பர் ஆஃப் பால்ஸ் விட ரன்ஸ் கம்மியா இருந்தா கண்டிப்பா கிரைம்ல தான் வரும். அது நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் அது இது பண்ணாது. ஆனா நீங்க தோத்துட்டீங்கன்னா கண்டிப்பா போஸ்ட் போட்டு அடிக்கிறதுக்கு ஆள் வந்துருவாங்க, உள்ளே கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஈஸியா ரிப்ளேஸ் பண்றதுக்குலாம் நீங்களே சான்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சோ பாலுக்கு நீங்க சொல்றதுதான் 6 அடிக்க வேணாம், பாலுக்கு நீங்க ரன் அடிங்க. ஒரு 20 பாலுக்கு 20 அடிங்க, லாஸ்டா எடுத்து போய் முடிச்சு கொடுத்துருங்க. அங்கதான் டொனால்ட் பெரேராவை நானும் பார்த்தேன். என்னடா இவர் இங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்றாரு அப்படின்னப்போ ஸ்லோ பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா அங்க இன்னொரு விக்கெட் விழுந்ததுன்னா எங்க போய் முடிச்சிருக்கும் தெரியாது. பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கல. ஒரு 7-8 பால்ல அப்படியே அடிச்சிட்டாரு. மேட்சும் ஒரு ஓவர் ஸ்பேர்ல வச்சு முடிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு டொனால்ட் பெரேரா ஆனது கம்ப்ளீட்டா ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ். போற போக்க பார்த்தா எல்லாருமே ஜஸ்டிஸ் கேட்கணும் போலயே. இது ஆர்ஆர்ல இருந்து ஒரு ஜெய்ஸ்வாலுக்கும் சூரியவன்ஷிக்கும் ஜஸ்டிஸ் கேட்கணும். பஞ்சாப்ல இருந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கும் பிரப்சிம்ரன் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஜஸ்டிஸ் கேட்கணும். நான் ஆல்ரெடி படிக்கலுக்கும் பட்டிதாருக்கு புவிக்கு எல்லாம் ஜஸ்டிஸ் கேட்கலான்னு இருக்கேன். ஜஸ்டிஸ் கேட்க வேண்டிய டீம் அமைதியாவே இருக்கீங்களே, ஆரம்பிங்க. ஜஸ்டிஸ் கேட்கலாம் இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த ஆர்ஆரோட பேட்டிங் பத்தி ரெண்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது குழந்தை வடிவத்தில் ஒரு கொடூரன் மாதிரி தான் வந்து வைபவ் சூரியவன்ஷி ஆடிட்டு இருக்காரு. அவரை வந்து நீங்க சொல்ற மாதிரி அவரை சொல்லிட்டே இருக்கோம், இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கும். ஒரு வார்த்தை தடுமாறி வார்த்தையே இல்லை இதுக்கு மேல அவரை பத்தி சொல்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து நீங்க வெறுமனே ஸ்லாக் மட்டுமே பண்ற மாதிரி எல்லாம் இல்ல ப்ரோ. இன்னைக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பால் அவர் ஃபேஸ் பண்ண பாலே பாத்தீங்கன்னா நல்ல இன்ஸ்விங்கிங் ஆக்குற மாதிரி ஒரு பால். லைக் அதை விட்டு இருந்தா வந்து அர்ஷதீப் தூக்கிட்டு போயிருப்பாரு ஸ்டம்ப் அப்படின்றப்போ அந்த பால் நான் ஆடல, அந்த பால் நான் ஸ்ட்ரோக் பண்ணிக்கிறேன், எனக்கு கிடைக்கிற பால் நான் ஆடுறேன்ற மாதிரி இந்த வயசுல இவ்வளவு மெச்சூர்டா வந்து கொஞ்சம் லைக் அவர் பிளைண்ட் ஸ்லாகிங் மட்டும் இல்லாம ஓரளவுக்கு மெச்சூர்டா சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் நீங்க சொன்ன பாயிண்ட் கொஞ்சம் வேலிடாவது தெரியுது. பட் நீ கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்து இப்ப பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியற மாதிரி இருக்கு. அவரு வந்து போன சீசன்ல வந்து பவுன்சர் போட்டாலே சுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடைய கிளப்பி அந்த இடத்துல அவுட் ஆகிட்டு இருந்தாரு. இப்ப அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு மெச்சூரா தெரியாது. பட் நீங்க சொல்ற மெச்சூரிட்டி கண்டிப்பா வரும். அவரு சின்ன பையன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அஸ்வின் வீடியோல சொன்ன மாதிரிதான், பாவம் அவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அவர் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஆள்லாம். சப்போர்ட் பண்ணாமல இல்ல, நீங்க எங்களை திருப்பி விட்டுறாதீங்க. 2 பேரும் சப்போர்ட் பண்ணோம் வளர்ச்சிக்காக. ஒரு நகைச்சுவை அவர் சொன்னது பாயிண்டே ஒரு நகைச்சுவையா யூஸ் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. ரியான் பராக் வந்து இன்னைக்கு உண்மையில நல்ல நாக்கு. நீங்க இவங்களோட பேட்டிங் ஆல்சோ நீங்க டொனால்ட் பெரேரா சுப்மன் டுபே பத்தி பேசிட்டீங்க, உண்மையிலே நல்லா ஆடினாங்க. எனக்கு இந்த பவுலிங், அதாவது பிவிகேஸோட பவுலிங்கை பார்க்கணும்னா இன்னைக்கு தனியா தெரிஞ்சது வந்து யுஸ்வேந்திர சஹர். அவர் எடுத்த 3 விக்கெட்டுமே ஜெய்ஸ்வாலோட விக்கெட் 1, த்ரூ ஜுரேலோட விக்கெட் 1, ரியான் பராகோட விக்கெட் 1, எல்லாமே இம்பார்ட்டன்டான விக்கெட். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு விக்கெட் எடுத்திருப்பாரு. நீ ஆடுறா, நீ பால் அடிப்பேன்னு தெரியும், இந்த பால் நீ ஆடுறான்னு சொல்லி போட்டு இந்த ரியான் பராகுக்கெல்லாம் நீ லாங்கர் பவுண்டரியை டார்கெட் பண்ணு, நான் அந்த இடத்துல போட போறேன், நீ லெக் சைடு தான் சுத்த போற, சுத்த எனக்கு ஆள் நிக்கிறான்ற மாதிரி எல்லாமே சூப்பரா தூக்கி போட்டு எடுத்தாரு. அவர் பவுலிங் இன்னைக்கு இதுல எனக்கு தனியா தெரிஞ்சது. ஹர்ப்ரீத் பாரும் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. அவருமே சூப்பரா போட்டார். 4 overs 25 for nil நினைக்கிறேன், விக்கெட்டே எடுக்கல. பட் நடுவுல கொஞ்சம் அவங்க இன்னிங்ஸ் ஸ்லோ பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஹர்ப்ரீத் பார். பஞ்சாப் கன்சிஸ்டன்டா 200+ கன்சீட் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரோ. கன்சிஸ்டன்டா அவங்க வின்னிங் மேட்ச் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதனால பெருசா யாரும் பேசுறது இல்ல. பட் பவுலிங்க்கு பெரிய கன்சர்ன் இருக்கு. எல்லாம் நல்ல பவுலர்ஸா வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஸ்கோர் கன்சீட் பண்றாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவங்க ஃபீல்டிங் வந்து கை கொடுக்கல, கேட்ச பிடிக்க மாட்டாங்க. மிஸ்ஃபீல்ட்ல போது இன்னைக்குமே ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்ட் போரு. சோ அதெல்லாம் வந்து பஞ்சாப்க்கு ஒரு பெரிய கன்சர்ன். இப்படி இருக்கும்போது ஹர்ப்ரீத் பாதர் திரும்பி சைட்ல கொண்டது ஒரு நல்ல சாய்ஸ். அதுவும் அந்த 2 ஸ்பின்னர்ஸும் வந்து
கண்டிப்பா டேண்டம்ல போட்டு விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. அது இல்லாம டாட் பால்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரே பாசிட்டிவ் சைன் இந்த சீசன்ல பஞ்சாப் இதுவரையும் பவுலிங்ல. ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். பஞ்சாப் பேட்டிங்ல எண்ட்ல ஒரு சூறாவளி தாக்குதல் ஒண்ணு நடந்துச்சு. ஒரு சரியான அடி வச்சு வெதுப்பிட்டாரு பிரிஜேஷ் சர்மா. ஃபுல்லி இன் ப்ரெஷர் ஆக்சுவலி அதை டெலிவர் பண்றதுக்கு. ஏன்னா அவர் எங்க போட்டாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல பால்ஸ் போட்டாரு ஆக்சுவலி. அந்த லோ ஃபுல் டாஸ் போட்டாரு, யார்க்கிங் லென்த் எல்லாம் போட்டாரு. கவலையே படலையே தூக்கி தூக்கி சாப்பினாரு. ஒரு டெரிஃபிக்கான இன்னைக்கு ஸ்டாயினிஸ். இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா ஃபுல் கிரெடிட் டு ஸ்டாயினிஸ் தான். டைரக்டா ஸ்டாயினிஸால் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து தோத்துட்டாங்க. பட் புரியல ப்ரோ, தோத்துட்டாங்க சிக்னல் காட்டினாரா? இல்ல சஹல் ஃபுல் கிரெடிட் டு ஸ்டாயினிஸ் சொல்றீங்க. சஹல் 3 விக்கெட் இல்ல சஹல் அந்த ஸ்கோர் இருந்துச்சுல, தூக்கி போட்டாரு. 220 மாதிரி ஒரு ஸ்கோர் இருந்துச்சுல, அதை வந்து கொண்டு வந்தது ஸ்டாயினிஸ் தான். ஸோ ஃபுல் கிரெடிட் நான் ஸ்டாயினிஸ் தான் கொடுப்பேன். அந்த எண்ட்ல மட்டும் அந்த அளவுக்கு ஒரு புஷ் கொடுக்கணும்னா பஞ்சாப் இந்த மேட்ச் எப்பயும் முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலி. ஸோ வேற லெவல் பை ஸ்டாயினிஸ். ஓவராலா ராஜஸ்தான் வந்து செம்ம கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்க. அன்டிஃபிட்டட் பஞ்சாப் கிங்ஸ் ஃபேஸ் தேர் ஃபர்ஸ்ட் டிஃபீட். திருப்பி அந்த காம்பினேஷன்ல திருப்பி அவங்க சஷாங்க கொண்டு வரணும், திருப்பி அதை பில்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதை வந்து பஞ்சாப் கிங்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்க பிளே ஆஃப்ங்கும் பொழுது அவங்க இன்னுமே ட்ரை பண்ணலாம் புதுசா. அவங்களோட எனக்கு பிளே ஆஃப் இந்த காம்பினேஷன் தான் வேணுங்கிறத ட்ரை பண்ணலாம். அதை வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இல்ல இந்த டிஃபீட் வந்து கண்டிப்பா அந்த டிஃபீட் வந்து கண்டிப்பா மச் நீடட் தான். பஞ்சாப் ஒரு மேட்ச் கூட தோக்காம உள்ள போனா நல்லதுக்கு இல்ல. இந்த டிஃபீட் கண்டிப்பா அவங்களை யோசிக்க வைக்கும். நம்ம மேட்ச் அண்ட் மேட்ச் 200 கன்சீட் பண்றோமே, இது நல்லதுக்கு இல்ல. பவுலிங்ல ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி, ஒரு கிளியர் பிளானிங்கோட வருவாங்க. ஹோப்ஃபுல்லி கமிங் மேட்சஸ்ல 200+ கன்சீட் பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு 180ல அந்த அளவுக்கு நல்லா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இத்துடன் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட ரிவ்யூ பாயிண்ட்ஸ் பார்த்தா எனக்கு ஒரு பாயிண்ட், மீதி 2 பேருக்கும் பாயிண்ட்ஸ் கட்டு. நீங்க யாரு ப்ரோ சொன்னீங்க? ஜெர்சியை போட்டுக்க பார்த்தா பஞ்சாப் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு கட்டு, எனக்கு மட்டும்தான் பாயிண்ட். அப்படியே நம்ம நாளைக்கு மேட்சுக்கு போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு திரும்பி ஆடுறாங்க. ஆஃப்டர் லாங் பிரேக் ஒரு டீம் அவுட்டிங் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே இதுல ஆப்போசிட்ல SRH சரியான ரிதம்ல இருக்காங்க. பேட் கமிங்ஸ் வேற வந்துட்டாரு. வேர்ல்ட் கப் இன்னிங், பழைய வேர்ல்ட் கப் இப்ப இல்ல, பழைய வேர்ல்ட் கப் இன்னிங் T20 கேப்டன். ஸோ அவரும் வேற உள்ள வந்துட்டாரு. என்ன நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன், யாரை ப்ரிடிக்ட் பண்றீங்க? நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஐம் கோயிங் வித் மும்பை இந்தியன்ஸ். எனக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த இதுல வந்து. ஸோ ஐம் ஃபுல்லி பேக்கிங் மும்பை இந்தியன்ஸ். நாளைக்கு சாண்ட்னர் வேற இல்லைங்கும் போது அவங்க கண்டிப்பா வில் ஜாக்ஸை வந்து உள்ள கொண்டு வருவாங்க. வில் ஜாக்ஸ் அண்ட் அல்லாஹ் கதம்பர் வச்சுதான் போடுவாங்கன்னு தோணுது. அண்ட் அகெயின் பும்ரா, ஹர்திக் பாண்டியாலாம் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி நாளைக்கு நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேட்டிங்லயும் சூரியகுமார்லாம் கொஞ்சம் அடிச்சாங்கன்னா ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐம் பேக்கிங் மும்பை இந்தியன்ஸ் டு வின் டுமாரோ. நானுமே நாளைக்கு மும்பை இந்தியன்ஸோட தான் போறேன். SRH நல்ல ரிதம்ல இருக்காங்க. பட் வந்து மும்பை எப்பவுமே ஒரு நல்ல அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. அந்த மேட்சா தான் நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க CSK லாஸ்ட் மேட்ச் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்கன்றப்போ ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மும்பை, ஐம் கோயிங் வித் மும்பை. பதிவு பண்ணிட்டீங்க என்ன? சென்னை நல்ல அடி வாங்கியிருக்காங்க. கட் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பேசுறீ? நான் வந்து SRH போறேன் ப்ரோ. SRH வந்து இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்லயே இருக்காங்க. திரும்ப வந்து நாளைக்கு மும்பை வந்து நாளைக்கு தான் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி வின்னிங் ட்ராக் வர பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அதை விடாம SRH வந்து திரும்ப அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நானும் SRH தான் ப்ரிடிக்ட் பண்றேன். எனக்கு SRH மேலதான் நம்பிக்கை இருக்கு. SRH கொஞ்சம் ஒரு நல்ல ரிதம்ல இருக்காங்க. தெரிஞ்சு ஓரளவு வின்னிங் காம்பினேஷன் ஃபைன் பண்ணிட்டாங்க. மும்பை இன்னுமே தவிச்சுட்டு தான் இருக்காங்க, தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய கால், ஹர்திக் பாண்டியா சொல்ற மாதிரி பெரிய கால் எடுத்தாதான் அவங்க ஜெயிப்பாங்க. நம்ம இதோட இன்னைக்கு வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அன்டில் நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் வெல் பிரசன்ட் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கார்த்தி, பிரவீன் ஸ்பீக்ஸ்.